ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப். ஸோ இந்த வீக்கில் எக்கச்சக்கமான நியூ மூவிஸ்லாம் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் த யூனியன் சொல்லிட்டு இப்போ நியூ மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிலீஸ் ஆகும்போது நம்ம தமிழ்லேருந்து தெலுங்கு டப்டோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 5.7, பட் இது கான்ஸ்டன்ட்க்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ படத்தில் மெயினாக நம்ம மார்வல் பர்க் அண்ட் நம்ம ஹேலி பேர் தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே ஹாலிவுட்டில் கொஞ்சம் டாப்பான ஆக்டர்ஸாக. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் தான் நானும் உட்காந்தேன். பட் படம் ஃபுல்லாகவே நல்லா கொஞ்சம் காமெடி, ஆக்ஷன், ஸ்பை யூனிவர்ஸ் த்ரில்லராக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஸ்பை அண்ட் ஆக்ஷன் சைடில் எந்த ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜும் கிடையாது. அவர் பாடுன்னு சிம்பிளான ஒரு ஒர்க்கராக இருக்கார். பட் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் வந்து அவங்க ஒரு பெரிய சூப்பர் இன்டெலிஜென்ஸோட ஏஜெண்ட்டாக இருக்காங்க யூஎஸோட கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ இப்போ சடனாக நம்ம ஹீரோவை அப்படியே அவங்களோட மிஷினில் இன்வால்வ் பண்ணிடுவாங்க. அண்டு கடைசியில் ஒரு மிஷின் ஆட்டம் இருக்கும். அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்களா இல்லையா நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் படத்தில் கொஞ்சம் லவ் ஆங்கிள் சைடை மட்டும் அந்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நார்மலாக ஃபன் ஆக்ஷனோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹெரிடிட்டரின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. 2018 ரிலீஸ் ஆனது. நான் பர்சனலி இந்த படம்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடியே பார்த்துட்டேன். நிறைய இடத்துல மென்ஷன் கூட பண்ணியிருப்பேன். ஆனால் ஃபைனலி இப்போ இந்த படத்தை நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ப்ரைம் வீடியோஸில் அவைலபிளாகவும் இருக்குது. IMDbல 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு நம்ம A24 ஸ்டுடியோட மூவி பார்த்தேன்னா இந்த படம் மட்டும் ஸ்டார்டிங் இந்த படம் தான். அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டுடியோட எல்லா மூவிஸும் தேடி பார்க்க ஆரம்பித்தேன். படம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹாரர் மூவினே எனக்கு தெரியாது. நான் பார்க்கும்போது செம ஒர்த்தாக இருந்தது. கடைசியில் ஹாரர் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவாங்க. கண்டிப்பாக ஒரு செகண்ட் நம்ம ஹார்ட் பீட் லேஸாக ஸ்கிப் ஆயிரும். அந்த லெவலான ஒரு ஒர்த்தான ஒரு மூவி. பட் படத்தோட ஸ்டார்டிங் 80% ஃபுல்லாகவேனா ட்ராமாவே தான் போயிட்டுருக்கோம். ஸ்டோரி டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில க்ரீப்பியான விஷயம் நடக்கும் அண்டு ஷாக்கிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் கடைசி மூமெண்ட்டில் அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல ஹாரர் மூவி வேணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லைட்டாக சில இடத்துல சில நியூடிட்டி வரும்னு நினைக்கிறேன். நானும் எக்ஸாக்டாக மறந்துட்டேன். பட் படத்தை தனியாக பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஹாரரில் அதுவும் நைட் டைமில் பாருங்கள், ஒர்த்தாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3000 Years of Longingன்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன இந்த மூவி IMDbலையும் 6.7 அண்ட் நம்ம ப்ரைமில் இப்போது தமிழ் தெலுங்கு டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஆக்சுவலாக ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஆனால் ஒர்த்தான ஒரு மூவி. ஏன்னா உங்களுக்கு இன்கேஸ் ஸ்டோரி மோட்லாம் பிடிக்கும்னா இந்த மாதிரி ஒரு பழைய கால ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டஸியான சில ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ படம் ஃபுல்லாக அப்படி தான் போயிட்டுருக்கோம். மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து சில ஹிஸ்டாரிக்கலான ஸ்டோரிஸையும் இப்போ இருக்க மாடர்ன் சயின்ஸோடையும் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரா ஒரு லேடி. அண்ட் அவங்க தனியாக தான் இப்போதைக்கு இருக்காங்க. அவங்க கையில் ஒரு ஜீனியோட அந்த ஒரு ஃப்ளாஸ்க் ஆட்டம் கிடைக்கும். அண்ட் அதுலேருந்து ஜீனி வெளியே வந்து உங்களுக்கு 3 விஷஸ் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க. பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, ஜீனி இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காரு அண்ட் அதோட ஃபுல் அவர் வந்து பாட்டுன்னு ஒரு ஸ்டோரி மோடாக சொல்லிகிட்டு இருப்பார். அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு ரூமில் உட்காந்து நீங்கள் வந்து அப்படியே அந்த ஸ்டோரி சொன்னால் எப்படி நீங்கள் இருக்குமோ. ஆனால் படத்தில் நல்ல விஷயம் என்னென்னா கொஞ்சம் விஷுவலி காமிச்சிருக்காங்க. அதனால் நம்ம இமேஜினேஷன் பண்ண தேவையில்லை. பட் படத்தில் நிறைய நியூடிட்டி அண்டு சில கொஞ்சம் அந்த மாதிரியான விஷுவல்ஸோடு இருக்குது. ஆனால் கோர் கான்செப்ட் ஒரு லவ் தீமோடு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட். டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். பட் தனியாக பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிகபிள் மீயோட 4th பார்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம OTTயில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் ரெண்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை ரெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் என்ன பர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் மினியான்ஸ் அண்ட் நம்ம இது முன்னாடி வரைக்கும் நம்ம டிஸ்பிகபிள் மீயோட எல்லா பார்ட்ஸும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிவ் எ ஷாட் தான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல மூவி. நான் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்து ரிவ்யூ குரேஷ் சேனலில் ஷேர்லாம் பண்ணியிருக்கேன். ஃபன் காமெடியாக இருந்திருக்கு. நல்ல குவாலிட்டியான ஒரு அனிமேஷனோட ஸ்டோரி கான்செப்ட் வந்து அகெயின் நம்ம ஹீரோக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கோம். அண்ட் இப்போ அவர் ஃபேமிலியும் ஒரு நியூ மெம்பரும் உள்ளே ஆட் ஆகிருக்காங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. மினியான்ஸ் தான் டோட்டல் ஒர்த் படத்துலேயே. ஸோ அதனால தான் மினியான்ஸ்க்கே தனி நிறைய ஸ்பின் ஆஃபான மூவிஸே வந்துருக்கு. ஆனால் கிவ் எ ட்ரை. நல்ல ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியோட பார்க்கணுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் நம்ம ஜாக்பாட் மூவி இப்போ நம்ம ப்ரைமில் தான் ரிலீஸே பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிலீஸ் ஆகும்போது இனிஷியலாக வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் வரப்போது நானே நினச்சிருந்தேன். பட் ஃபைனலி நம்ம தமிழ்லேருந்து தெலுங்கு டப்ளோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக உள்ள நம்ம ஜான்சினா, நம்ம அக்வாஃபினா அண்ட் நம்ம சிம்லி எல்லாம் உள்ளே நடிச்சிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஆக்டர்ஸாக தான் இருப்பாங்க. பட் படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா
நியர் ஃப்யூச்சரான ஒரு மூவி. லைக் இப்போலேருந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட்டோட ஒரு சிஸ்டமை ஆன் பண்ணியிருக்காங்க. லக்கியான மெம்பர்ஸ்க்கு நிறைய அமௌண்ட்டு கிடைக்கும். ஆனால் அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்காக நிறைய பேர் அவங்கள ஹண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே தான் நம்ம படத்தில் மெயின் ஆக்டர்ஸ் அக்வாஃபினா இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாக்பாட்டு கிடைக்கும். அண்ட் நம்ம ஜான்சனை வந்து எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றிட்டு இருப்பாங்க. படம் வந்து ஃபன் அண்ட் காமெடி டோனோட கொண்டு போயிருக்காங்க. பட் ஸ்லைட்டாக எனக்கு சில இடத்துல ஃபன் வந்து கனெக்டே ஆகலை. ஸோ அது ஏன்னு தெரில. பட் என்னோட பர்சனல் சஜஷன் அப்படி போகாதீங்க. நீங்கள் இந்த படத்தை டெஃபினட்டாக பார்த்து உங்களோட தாட்ஸ் ஆனால் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ஒரு நல்ல கலர்ஃபுல்லான மூவின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எம்லி இன் பாரிஸோட சீசன் 4 பார்ட் 1 இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது என்ன ப்ரோ சீசன் 4 பார்ட் 1ன்னு கேட்டிங்கன்னா சீசன் 4 வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இப்போதைக்கு 5 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேபி லேட்டர் ஆன் நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்னும் மிச்சம் இது இருக்குது 5 எபிசோட் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு IMDb 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க ஜென்ட்ரிக்காவே. அண்ட் இன்னும் நானும் சீசன் 4 பார்க்க ஆரம்பிக்கல. நெட்ஃப்ளிக்ஸில் இப்போது அவைலபிளாக இருக்குது மல்டிடப் லாங்குவேஜோட. அண்ட் இன்னும் நீங்கள் எம்லி இன் பாரிஸோட சீசன் 1லேருந்தே பார்க்கலன்னா அப்படியே கண்டிப்பாக அதை கவர் பண்ணிட்டு வாங்க. கான்செப்ட் வந்து ரொம்பவே ஓப்பன் மைண்டடான கான்செப்டாக இருக்கும். உள்ளே நீங்கள் காமெடி, ரொமான்ஸ், கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூரான கண்டென்ட்டோட பார்ப்பீங்க. ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய நியூடிட்டியான விஷுவல் சீன்ஸ் அண்டு மெயினாக சில லவ் ஆங்கிள்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த என்டையர் சீரீஸை நீங்கள் பார்க்கலாம். சீசன் 4 என்ன கான்செப்ட் இன்னும் நான் பார்க்கல. அதுதான் இனிமேல் தான் பார்க்கணும். I'd be open to any possibility. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு 2018 ரிலீஸ் ஆன மூவி இப்போ நம்ம ப்ரைமில் மல்டிடப் லாங்குவேஜோட அவைலபிளாக இருக்குது. IMDb 5.8. அண்ட் மெயினாக நம்ம ஜெனிஃபர் லோபெஸ் தான் உள்ளே நடிச்சிருப்பாங்க. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஆக்ட்ரஸ்க்கு வந்து எந்த ஒரு கார்ப்பரேட் நாலேஜ் கிடையாது. பட் தப்பி தவறி எப்படியோ உள்ள ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ கார்ப்பரேட் ஆஃபீஸில் சில நிறைய டெக்னிக்கலான டேர்ம்ஸ் எல்லாம் பேசுவாங்க தான். பட் இவங்க எப்படி வந்து அவங்களோட சில டேலண்ட் ஸ்கில் எல்லாம் இருக்குது. அவ்வளோ வருஷமாக அவங்க எப்படியோ சர்வைவ் பண்ணி வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸில் போனோடனே அங்கே எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க அதுதான் நீங்கள் அப்படி இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. ஜென்ரிக்காக ஒரு ஃபன் காமெடி டோன் அண்ட் ஃபுல் ட்ராமா கேட்டகிரியான மூவி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நியூ கொரியன் மூவி நம்ம எக்ஸிமான்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன படத்தை இப்போ நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDb 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்டு ஹாரர் டேர்மில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ரேட்டிங் வைஸில் ரொம்ப அதிகமாகவே தந்திருக்காங்க. அண்டு ஜென்ரிக்காக கொரியன் ஹாரர் மூவிஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வெயிலிங் எப்படி ஒரு மூவி இருந்ததோ அதுக்கு ஈவனைஸாக வந்து இப்போ நம்ம எக்ஸிமாவை கம்பேரிசனும் இருக்குது. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது இந்த படத்தை நானும் பார்க்க ஆரம்பித்தேன். ஃபுல் டார்க்கர் அண்டு சில விஷயங்கள்லாம் கான்செப்ட் எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கோர் கான்செப்ட் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கிரேவ்யார்டு அதை வந்து இவங்க டிக் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் எதுக்கு ப்ரோ கிரேவ்யார்டை போய் டிக் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். அதான் படத்தோட கோர் கான்செப்ட்டு. அண்ட் கண்டிப்பாக அந்த இடத்த பண்ணால் அங்கேருந்து சில சூப்பர் நேச்சுரலான என்டிட்டி பேய் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும்ல. ஸோ அந்த ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. அண்ட் அதுலேருந்து தப்பிக்க முடியுதா இல்லையா அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 뭐가 나왔다고 거기서 겁나 험한 게. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம போலார் ரெஸ்கியூ மூவி நம்ம 2022 ரிலீஸ் ஆனது. IMDb 5.8. அண்ட் இப்போ நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. சைனீஸ் மூவி தான். பட் மெயினாக நம்ம டோனியன் தான் உள்ளே நடிச்சிருக்காரா அவருக்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு ரெஸ்கியூ அண்ட் சர்வைவ் கேட்டகிரியான மூவி. ஒரு சின்ன பையன் எங்கேயோ தொலைஞ்சிருவான். ஃபுல் ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அங்கே ஒரு ரெஸ்கியூ டீம் ஃபுல்லாக எப்படியோ ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக போகிறாங்க. மெயினாக அவங்களோட அப்பா தான் நம்ம டோனியனா. ஸோ அவரும் வந்து அவன் பையனை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போகிறாங்க. கடைசியில் அந்த சின்ன பையன் கிடச்சானா இல்லையா அதெல்லாம் நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் படத்தோட விஷுவல்ஸ்லேருந்து எல்லாமே நல்லபடியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு இமோஷ்னல் டச் இருக்கும் பார்த்தீங்களா. நிறைய மூவியில் அது மிஸ் ஆகிரும். பட் இந்த படத்தில் நல்லபடியாக மெயின்டைன் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலி த ரெக்கின்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன இந்த மூவி IMDb ரொம்ப கம்மி 2.6 தான் ரேட்டிங்கே தந்திருக்காங்க. லயன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான் வந்து இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஷார்க் அட்டாக் கேட்டகிரியான மூவி. ஸோ டைட்டில் என்னதான் இது ரெக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தா ஃப்ரெஞ்சில் ஷார்க் வந்து ரெக்குன்னு சொல்லுவாங்களாம். அண்ட் கோர் கான்செப்ட் வந்து ஒரு கப்புள் அவங்க பாட்டுன்னு அவங்க வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பட் சடனாக அங்கே ஒரு செம பெரிய ஸ்டார்ம் சொல்லலாம் அந்த மாதிரி இன்வால்வ் ஆகிட்டு அவங்க வீடே வந்து நடு ஓஷனில் மாட்டிக்கும். அண்டு இப்போது அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு, டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்குது. அண்ட் சுற்றி ஃபுல்லாக ஷார்க் இருக்குது. அண்ட் அங்கேருந்து எப்படி இந்த கப்புள் தப்பிக்க போகிறாங்கன்னா படத்தோட கான்செப்ட். நானும் ஜென்ரலாக நிறைய ஷார்க் அட்டாக் கேட்டகிரியான மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஷார்க் அட்டாக் கேட்டகிரி லவர்ஸாக இருந்தீங்கன்னா
இன்னொரு மூவியை நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில ரீசெண்டான தமிழ் டப்டான மூவிஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பெரிய லெவலான மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் என்னென்னா, நான் ஆல்ரெடி சில மூவிஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ்லே. அண்டு அதெல்லாம் இன்னும் நான் தமிழ் டப்பில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணல. மெயின் நம்ம ஹெரிடிட்டரி அண்ட் நம்ம 3000 Years of Longing மூவி தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை தமிழ் டப்டோட பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது மூவி கூட நீங்கள் சொன்ன லிஸ்ட்லேருந்து பிடிச்சிருந்தா உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் தாட்ஸோட கூட அப்படியே கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.